ஹலோ அண்ட் வெல்கம் டு ஷின்ஸ் அண்ட் ஸ்பீக். ஸோ இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஹவு அ இமேஜ் ஜென்ரேட்டர் ஒர்க்ஸ் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நம்ம டீப் லேர்னிங், மெஷின் லேர்னிங், ப்ராம்ப்ட் அண்ட் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் இது எல்லாத்தையும் பற்றி பேசுவோம். அதை பற்றின ஒரு பேசிக் வீடியோ வந்துட்டு நான் என் சேனலில் போட்டிருக்கேன், ஹவ் எல்எல்எம்ஸ் ஒர்க் அப்படின்ட்டு. மேலே இருக்க ஐ பட்டன் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு அந்த வீடியோ டைரக்ட் பண்ணும், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏஐ இமேஜ் ஜென்ரேஷன் ஆரம்பித்தது இப்போதானா ப்ரோ அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா 1950s ஆர்டிஃபிஷியல் இமேஜ் ஜென்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் அந்த டைமில் இப்போ இருக்க மாதிரி டீட்டெயில்டு இமேஜ் ஜென்ரேஷன் இருக்காது. பட் மேட்ரிக்ஸோட இன்புட் பொறுத்து ஜியாமெட்ரிக் ஷேப்ஸ், அதாவது ஸ்கொயர்ஸோ இல்லை சர்க்கிள்ஸோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அந்த டைமில் யூஸ் ஆச்சு. ரீசெண்ட் டைம்ஸில் தான் வந்துட்டு ஒரு ரியலிஸ்டிக்கான லேண்ட்ஸ்கேப்போ, ஹியூமன்ஸோ, பெட்ஸோ, ஆனிமல்ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஏர்லி 2000s அந்த லேட் 2010s அந்த டைம்லலாம் வந்துட்டு டீப் லேர்னிங் அப்படின்ற ஒரு மெஷின் லேர்னிங் கான்செப்ட் ஒன்று இருந்துச்சு. அது என்ன பண்ணுன்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட்டை டிடெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு ஒரு டாகோட ஃபோட்டோ அந்த மாடலுக்கு கொடுத்து இது என்ன அப்படின்னு டிடெக்ட் பண்ண சொன்னோம் அப்படின்னா, அதுக்கிட்ட இருக்க ஒரு லார்ஜ் டேட்டா செட்டில் வந்துட்டு இதுதான் டாக் அப்படின்ற மாதிரி மேப் ஆகிருக்கும், இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை வச்சு அந்த மாடல் அவுட்புட் தரும் நம்ம கொடுக்குற இமேஜ் பொறுத்து. இப்போ ஒரு டாக்னா இட் இஸ் அ டாக் அப்படின்ற மாதிரி ஒரு அவுட்புட் தரும். நம்ம ஒரு சின்ன குழந்தைகிட்ட வந்துட்டு ஒரு டாகோட ஃபோட்டோ காமிச்சு இது என்னது அப்படின்ட்டு கேட்டோம்னா, அந்த குழந்தைக்கு தெரியாமல் அது லயன் இல்லைனா கேட் அப்படின்னு சொன்னிச்சுன்னா நம்ம அதை கரெக்ட் பண்ணுவோம். இது இல்லை, இது வந்துட்டு டாக் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அடுத்த வாட்டி நம்ம வேற ஒரு டாகோட பிக்சரை காட்டி அந்த குழந்தைகிட்ட கேட்குறப்போ இது டாக் அப்படின்ட்டு சொல்லுவோம். இதுக்கு பேர் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். இது என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு இமேஜை ரெக்கக்னைஸ் பண்ணுறது, இமேஜ் ரெக்கக்னிஷன் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டு இமேஜ் ரெக்கக்னிஷன் எப்படின்னா வந்து, நான் ஒரு தொப்பி போட்டிருக்க மாதிரி ஒரு இமேஜை காட்டுறோம்னா அது அதை டிஸ்கிரைப் பண்ணும். ஓகே, திஸ் இஸ் அ இமேஜ் ஆஃப் அ டாக் வேரிங் அ ஹேட் அப்படின்ட்டு டிஸ்கிரைப் பண்ணும். இது வந்துட்டு இமேஜ் டெஸ்கிரிப்ஷன். பட் இதையே நம்ம ஆப்போசிட்டாக பண்ணுறது தான் இமேஜ் ஜென்ரேஷன். அதாவது நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுப்போம், டாக் வேரிங் ஹேட் அப்படிங்கிறது. அந்த டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட்லேருந்து ஒரு இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணுறது தான் இமேஜ் ஜென்ரேஷன். ஒன் ஆஃப் த ஃபியூ ஃபேமஸ் இமேஜ் ஜென்ரேட்டர்ஸ் அவைலபிள் இந்த மார்க்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன்ஏஐயோட ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்துட்டு டாலி. அது வந்துட்டு ஒரு இமேஜ் ஜென்ரேட்டர். அண்ட் மிட்ஜர்னின்னு ஒன்று இருக்குது. ஒன் ஆஃப் த ஃபேமஸ் அண்ட் ஓப்பன் சோர்ஸ் மாடல் வந்துட்டு ஸ்டெபிலிட்டி ஏஐயோட ஸ்டேபிள் டிஃப்யூஷன் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஜென்ரேட்டிவ் அட்வர்சரியல் நெட்வொர்க்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் வச்சு தான் ஏர்லியர் இமேஜ் ஜென்ரேஷன் ஒர்க் ஆச்சு. இதை வந்துட்டு கேன்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. காட்ஃபாதர் ஆஃப் கேன் அப்படின்ட்டு சொல்லப்படுறவர் யாருன்னா இயன் குட்ஃபெலோ அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட். அவர் வந்துட்டு கூகுளில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ அவரோட ஒன் ஆஃப் த ஃபெலோ கலீக்ஸோட ஒரு பார்ட்டிக்கு போனப்போ அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்ட்ரீட், கூகுள் ஸ்ட்ரீட் வியூ இருக்கு இல்லையா, அதோட இமேஜஸ்ல இருந்து நம்பர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஸ்ட்ரீட்டோட நம்பர்ஸ் இல்லைன்னா வந்துட்டு டோர் நம்பர் அதெல்லாம் இது பண்ணுறதுக்காக இல்லை அவங்க டீப் லேர்னிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டீப் லேர்னிங் அந்த டைமில் ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சு. அது ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அதில் நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. நியூரல் நெட்வொர்க்ஸில் என்னது, நம்ம ஹியூமனோட நியூரான்ஸ்க்கு சிமிலரான ஒரு கம்ப்யூட்டரில் அந்த ஏஐயில் யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான் வந்துட்டு நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படின்வாங்க. ஒரு சில டீப் லேர்னிங்கோட அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த டெஸ்லா கார்ஸில் வந்து செல்ஃப் டிரைவிங்காக, அதே மாதிரி நம்ம மஹேந்திரா கார்ஸில் தான் அடாஸ் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்காக டீப் லேர்னிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன பண்ணுன்னா, ஸ்ட்ரீட்டில் இருக்க இமேஜஸ், ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ரெகக்னைஸ் பண்ணி அதோட டிஸ்கிரிப்ஷனை ஒரு கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜில் கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி கண்ட்ரோல் வரும். பட் இந்த டீப் லேர்னிங் மாடல்னால இதுக்கு ஆப்போசிட்டான விஷயத்த பண்ண முடியல. அதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன்லேருந்து ஒரு இமேஜை ஜென்ரேட் பண்ண முடியல. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இயன் குட்ஃபெலோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தப்போ தான் வந்துட்டு ஜென்ரேட்டிவ் அட்வர்சரியல் நெட்வொர்க்ஸ், அதாவது கேன்ஸோட ஐடியா வந்துட்டு உருவாச்சு. சரி, கேன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சூப்பர்வைஸ் லேர்னிங்கோட எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இன்ஸ்டெட் ஆஃப் அ ஹியூமன் சூப்பர்வைசர் இன்னொரு ஏஐயை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிடும். அதாவது 2 ஏஐ மாடல்ஸ் இருக்கும் அகெயின்ஸ்ட் ஈச் அதர். ஸோ ஒரு மாடல் வந்துட்டு இமேஜை ஜென்ரேட் பண்ணும், அதுக்கு பேர் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இமேஜை எப்படி ஜென்ரேட் பண்ணுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பியூர்லி நாய்ஸ் வச்சு தான். ரேண்டம் நாய்ஸை ஒரு ப்ராப்பரான இமேஜ் வர வரைக்கும் அது பாட்டுக்கு ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் மல்டிபிள் இட்ரேஷன்ஸில். ஸோ அப்படி பண்ணுறது தான் வந்துட்டு ஜென்ரேட்டர். டிஸ்கிரிமினேட்டர் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அதுதான் வந்துட்டு அந்த ஜென்ரேட் பண்ணுற இமேஜை வந்துட்டு இவாலுவேட் பண்ணும். இது வந்துட்டு இஸ் இட் அ குட் இமேஜ் ஒரு பேட் இமேஜ் அப்படின்ற மாதிரி இவாலுவேட் பண்ணும். இனிஷியலாக வந்துட்டு இது ரெண்டுமே ரொம்ப மட்டமாக தான் பெர்ஃபார்ம் பண்ணும். அந்த ஜென்ரேட்டர் வந்துட்டு ஒரு ரியலிஸ்டிக் இமேஜை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். அந்த டிஸ்கிரிமினேட்டர் கிட்ட ஒரு செட் ஆஃப் ஒரு டேட்டா செட்டும் இருக்கும். அது ரியல் இமேஜ் அண்டு இந்த ஜென்ரேட்டட் இமேஜ் ரெண்டுமே இருக்கும். அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும், எது ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி
கண்டுபிடிக்கும். அதாவது ஒவ்வொரு இட்ரேஷனும் போக போக ஜென்ரேட்டர் வந்துட்டு பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். எப்போ ஜென்ரேட்டர் வந்துட்டு போத் ஹியூமன் அண்ட் டிஸ்கிரிமினேட்டர் ஃபூல் பண்ணுதோ அப்போ அந்த லேர்னிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம். அப்போ தான் வந்துட்டு அந்த ஜென்ரேட்டர் மாடல் வந்துட்டு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி அர்த்தம். இனிஷியல் டைமில் கேன்ஸ் எல்லாம் இப்படி ஒர்க் ஆச்சு. பட் இப்போ கரண்ட் டைமில் வந்துட்டு என்ன மாடல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்யூஷன் மாடல் அப்படின்றது யூஸ் பண்ணுறாங்க. டிஃப்யூஷன்னா என்ன ப்ரோ அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா லிட்ரல் மீனிங் வந்துட்டு ஒரு ஃபிசிக்ஸ் ஃபெனாமினா. அது என்னென்னா இப்போ நம்ம ஒரு பர்ஃப்யூமோ ஒரு சென்ட்டோ வந்துட்டு ஒரு ரூமில் ஸ்ப்ரே பண்ணுறோன்னா அது இனிஷியலாக வந்துட்டு அந்த ரூமை ஃபில் பண்ணாது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரூமில் வந்துட்டு அந்த பர்ஃப்யூமோட ஸ்மெல் வரும். இந்த ஃபெனாமினானுக்கு பேர் ஃபிசிக்ஸில் டிஃப்யூஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி வந்துட்டு மெத்தடாலஜி யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த மாடலுக்கு பேர் டிஃப்யூஷன் மாடல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபிசிக்ஸில் டிஃப்யூஷன் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே வந்துட்டு நம்ம ஏன் இமேஜஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இந்த சயின்டிஸ்ட் ரீசர்ச் பண்ணுறாரு. எப்படின்னா இனிஷியலாக இமேஜஸ் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நாய்ஸாக மாற்றிட்டு அந்த நாய்ஸை அந்த மாடல் வந்துட்டு திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு ப்ராப்பர் இமேஜாக அவுட்புட் தரணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு டிஃப்யூஷன் மாடலோட ஒர்க்கிங் பிரின்சிபல். சரி, டிஃப்யூஷன் மாடல் எப்படி ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா செட் ஆஃப் இமேஜஸை எடுத்துக்கிட்டு அந்த இமேஜஸ்லாம் வந்துட்டு அவங்க நாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு டைம் நாய்ஸ் ஆட் பண்ணுறப்பையும் அது கொஞ்சம் கொஞ்சம் குவாலிட்டியை லூஸ் பண்ணி ஒரு டைமில் வந்துட்டு எல்லாமே கம்ப்ளீட்லி நாய்ஸாக மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த ட்ரைனிங் ப்ராசஸில் ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லேயும் அந்த இமேஜ் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த மாடல் அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணிட்டு இது டீநாய்ஸ் பண்ணுறப்போ இதே ப்ராசஸை ரிவர்ஸ் பண்ணுறப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாய்ஸை ரிமூவ் பண்ணி அந்த இனிஷியல் இமேஜை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணும். பட் இனிஷியல் ஐட்ரேஷனில் அது முடியாது. இதனால மல்டிபிள் ஸ்டெப்ஸ் எடுத்து ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் அது பெட்டராகி அட் சம் பாயிண்ட் இது வந்துட்டு ஒரு ப்ராப்பரான அவுட்புட் கொடுக்கும். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு டிஃப்யூஷன் மாடல் ட்ரெயின் ஆகுது. அதே மாதிரி ஒரு ப்ராப்பரான அவுட்புட்டும் தருது. இந்த டிஃப்யூஷன் மாடல் வந்த உடனே ஆல்மோஸ்ட் எல்லா ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டர்ஸுமே இந்த டிஃப்யூஷன் மாடல் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா அந்த டீநாய்சிங் ப்ராசஸில் வந்துட்டு மல்டிபிள் ஸ்டெப்ஸ் நம்ம வைக்கிறப்போ நம்மளால் வெரி ஹை குவாலிட்டி இமேஜஸை ஜென்ரேட் பண்ண முடியும் யூஸிங் திஸ் டிஃப்யூஷன் மாடல். இந்த டிஃப்யூஷன் மாடல் வந்துட்டு நமக்கு நியூ இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா ப்ரோன்னா அப்படி மட்டும் கிடையாது. பட் நம்ம ஆப்ஜெக்டை ஆட் பண்ணுறதுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த கேலக்ஸி ஏஐலெல்லாம் பார்த்துருப்போம். ஸ்கெட்ச் டு இமேஜ்லலாம் வந்துட்டு நம்ம இமேஜில் ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சோன்னா ஒரு பாலோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு மூன் அப்படின்ற மாதிரி நம்ம வரைஞ்சோன்னா அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஜென்ரேஷனுக்கும் வந்துட்டு டிஃப்யூஷன் மாடல் ஒர்க் ஆகும். ஏன்னா அது இனிஷியல் இமேஜே வந்துட்டு நாய்ஸாக மாற்றுறதுனால நமக்கு அதில் புதுசாக ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணுறப்போ நமக்கு ஒரு நியூ ரெல்ம் ஆஃப் ரியலிசம் கிடைக்கும். அதனால் வந்துட்டு நமக்கு ஒரு ப்ராப்பராக அது ஒரிஜினல் இமேஜா இல்லைன்னா வந்துட்டு டிஃப்யூஷனால் ஜென்ரேட் பண்ண இமேஜா அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம கொஸ்டின் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு என்னோடய வால்பேப்பரில் இந்த இமேஜ் வந்துட்டு நான் எடுத்தது தான். பட் இதில் இருக்க இந்த மூன் மட்டும் நான் ஜென்ரேட் பண்ண இமேஜ். இது டிஃப்யூஷன் மாடலில் ஒர்க் ஆகிறதுனால மட்டும்தான் இதால் இவ்வளோ ரியலிஸ்டிக்கான இமேஜ் கொடுக்க முடியுது. இது ஃபோன்ஸ் மட்டும் தானா ப்ரோ அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஃபோட்டோஷாப்லாம் யூஸ் பண்ணுறீங்க, ஒரிஜினல் ஃபோட்டோஷாப் வெர்ஷன்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்துட்டு இந்த ஜென்ரேட்டிவ் ஃபில் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு டிஃப்யூஷன் மாடல் வச்சு தான் ஒர்க் ஆகுது. இது எப்போவுமே இந்த மாதிரி ப்ராப்பரான அவுட்புட் தான் கொடுக்குமா அப்படின்ட்டு கேட்டால் அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா ஒரு சில டைம் வந்துட்டு அது ஒரு நான்சென்ஸ் இமேஜும் ஜென்ரேட் பண்ணும். அதாவது ஒரு சில கேரக்டர்ஸ்க்குலாம் வந்துட்டு கை இல்லாத மாதிரி, இல்லைனா வந்துட்டு இந்த ஹேண்ட்ஸை வந்துட்டு டிஃப்யூஷன் மாடல் இன்ன வரைக்கும் கரெக்டாக இது பண்ணல, ஒரே கையிலேயே வந்துட்டு 7-8 விரல் இருக்க மாதிரி கூட காட்டும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்துட்டு டிஃப்யூஷன் மாடலில் இருக்குது. இது வந்துட்டு இனிஷியலாக ஒரு சில மாடல் வந்துட்டு கேன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ இருக்க டிஃப்யூஷன் மாடல் யூஸ் பண்ணுறப்போ உங்களால் ரொம்பவே ரியலிஸ்டிக்கான இமேஜஸை ஜென்ரேட் பண்ண முடியும். அகெயின் இந்த கொஸ்டின் ஆஃப் ரியலிசமில் வந்துட்டு நிறைய எத்திக்ஸ் கன்சர்னும் இருக்குது, அதோட ட்ராபேக்ஸுமே இருக்குது. அதை பற்றி நான் ஒரு தனி வீடியோவாக போடுறேன். ஸோ நான் இமேஜ் ஜென்ரேஷன் பற்றி அண்ட் இமேஜ் ஜென்ரேஷனோட ஹிஸ்ட்ரி பற்றியும் நான் பேசணும்னு நினச்சேன். ஐ ஹோப் இட் வாஸ் இன்ஃபர்மேட்டிவ். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன பாய்.